வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்னோடய வீக்லி ஸ்கின் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு லைக் போடுங்க. அது வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேஸை வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் தான் எடுத்திருக்கேன். இது நார்மலாக எல்லா கடைகளிலும் விற்கிற சாதாரண ஒரு ஃபேஸ் நான் வந்து எடுத்து இதை வச்சு நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக கட் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கீழே இருக்கிற கருவளையம், நம்மளோட ஃபேஸில் இருக்கிற பிளாக் டார்க் செல்ஸை எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதை முடிஞ்சால் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். நான் இதை ஒரு நாள் விட்டு எனக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த நெத்தி, கன்னம், இந்த கண்ணு கீழே இருக்கிற கருவளையம் எல்லாத்தையும் நான் இது ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா ஃபேஸுக்கு வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துருவேன். மிச்சம் மீதி எங்கேயாவது சொட்டை இருக்கான்னு பார்த்து கண்ணாடியில் பார்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் பேக் தான் போட போகிறேன். இது ஏற்கனவே ஒரு லாங் வீடியோவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் 2ஐயும் சம அளவில் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடலாம். இது சொல்லவே வேண்டாம், நம்ம கருப்பாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு வந்து இந்த பூலாங்கிழங்கு வந்து யூஸ் ஆகும். இந்த கஸ்தூரி பார்த்து கொஞ்சம் பிரைட்டாகவும் வச்சுருக்கும். ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர் இந்த மாதிரி இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணிடும். என்னோடய இதுவே இந்த பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் பேக் தான். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது உங்களோட கழுத்து பகுதியெல்லாம் அந்த செயின்லாம் போட்டு கருப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கருப்புலாம் சூப்பராக போயிடும். இது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மாவு இருந்துச்சு. அதை வந்து நான் பணியாரமாக தான் சுடுறேன். இன்றைக்கி தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். நான் இன்றைக்கி பணியாரம் சுடுறதுக்கு ஒரு கதையே ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். நான் ஏன் இன்றைக்கி பணியாரம் சுடுறேன் அப்படின்னு. தோசை சுடலான்னு பார்த்தேன், கடைசியில் பணியாரம் ஆசை வந்ததுனால பணியாரத்தை சுட்டாச்சு. அது கடைசியில் பார்த்தா அந்த திருப்புறதுக்கு அந்த குச்சி தொலைஞ்சிருச்சு. கடைசியில் வந்து மைகூதி வச்சு தான் பணியாரத்தை வந்து திருப்பினேன். சூப்பராக வந்துருச்சு. இன்றைக்கி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தம்பி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். ஃபஸ்ட்டெல்லாம் அதில் வெங்காயம் அதெல்லாம் போட்டு சுடுவோம், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். தம்பி பணியாரம் சுட்டு கொடுமான்னு கேட்டுட்ருக்கான்.
பாப்பா நீ ஃபஸ்ட்டு தோசை சுடலையா, இது என்ன குழியில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறன்னு ஒரே ரவுஸு தாங்கவே முடியல. பாருங்க நான் சுட்டுட்ருப்பேன், அவள் வந்து பக்கத்தில் என்னமோ என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பா, நீ தோசை சுடலையா தோசை சுடலையான்னு கேட்டுட்ருப்பா. ஃபைனலாக எல்லாத்தையும் ஒரு வழியாக சுட்டு எடுத்தாச்சு. அதுக்கு சட்னி வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி தான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பணியாரத்துக்கு என்ன காம்பினேஷன் வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்காமா. ஃபைனலாக வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரோஸ் வாட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 5 அப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து நம்ம ஃபேஸை வந்து வறண்டு விடாமல் வச்சுருக்கோம். ஃபைனலாக வந்து லிப் பாம் போட்டேன். அவ்வளோதான். இதான் என்னோடய வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் இப்படி தான் வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து பராமரிக்கிறேன். அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.